ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிமாண்டி காலனி 2. இந்த படத்துல அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், முத்துக்குமார், அர்ச்சனா, அருண் பாண்டியன் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. அது போக இது ஒரு நல்ல பர்ஃபெக்ட் ப்ரீக்வலா எடுத்து வச்சிருக்காங்க. 2015ல வந்த டிமாண்டி காலனியோட பர்ஃபெக்ட் ப்ரீக்வலா எடுத்து வச்சிருக்காங்க. சமீபத்துல வந்த பார்ட் 2 படங்களை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஹாரர் எலிமெண்ட்ஸோட இருக்குது இந்த படம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னா 2009ல ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து பிரியா பவானி சங்கர் பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட் அவர் சாம் வந்து இறந்துடுறாரு. அவர் ஏன் இறந்தாரு சூசைட் பண்ணி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க பிரியா பவானி சங்கர். அப்போ வந்து சாமியார்கிட்ட போயிட்டு அவங்க ஆத்மா கூட பேச முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்தாலும் இது எப்படி செகண்ட் பார்ட்ல வந்தாரு, அவருக்கான கதை, ஏன் பிரியா பவானி சங்கர் அந்த ஆத்மா கூட பேசிட்டு அருள்நிதியை காப்பாத்த முயற்சி பண்றாங்க அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருந்த படம் தான் இது. அருள்நிதியோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா ஸ்கோப் இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கருக்கு தான் அதிகமா ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். அங்கங்க வர அர்ச்சனா கொஞ்சம் சீன் வந்தாலும் அதுல வந்து கரெக்டா அவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் பாண்டியன் வந்து உணர்ச்சித்திர வேடத்துல வராரு. அவருடைய கேரக்டரும் நல்லா இருந்துச்சு.